உள்ளூராட்சி தான் நிற்போமே 2 பேரும். நிற்பமே அங்கே கூய் பண்ணிக்கிறாங்க. இரவிரா கடைசி பதிவெல்லாம் போடுறான். போவேன் கொப்பியில் எழுதி விடுச்சோ கணக்கு கொப்பியில் உங்கள்கிட்ட கொப்பியில் எழுதி தானே கடையை எப்படி வாங்கலாம் மாதிரி கட்டி வச்சுக்கிறோம் கடையை எழுதி விடு கொப்பியில் எழுதி விடு தரலாம் காசு எப்போ உங்கள் கணக்கெல்லாம் வர போகுது வேற என்ன பொறு என்ன ஒரு 3000 கிழங்கு வேணுச்சியோ அதுக்கு வெளிநாட்டுக்காரருக்கு ஒடிக்கல் போட்டு கொண்டு போகிறாங்க போல அது 3000 கிழங்கு தேவை கலவுறது கொஞ்சம் தண்ணி தான் இது கிடக்கிற கடை துணியால் தெரிஞ்சு இப்படியே கிழங்க வச்சு வைக்கிறது இப்போ கிழங்கு காசத்தா என்ன விட கூட 3000 கிழங்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் விசாரணை சும்மா என்ன குழம்பு என்னது குழம்பு மாமா வேலை செய்யலாம்ண்ணா அதுவும் அப்படித்தான் அதான் நீ சொல்றது சொல்லாங்க எல்லாம் நல்ல வேலை இல்லை கூட கொத்தனார் தொடங்கிட்டேன் இவர் ஐயோ இந்த டிக்டாக் பக்கம் போயிடலாம் கிட்ட இந்த பைத்தியங்கள் கொஞ்சம் மிஞ்சி இருந்தோம்னா அது பாட்டுண்டா அது அர்த்தம் தெரியாமல் அதுக்கு டிக்டாக் செய்யறது எங்கடையாது விசர்கள் அர்த்தம் தெரியாத பாட்டுனா ஹிட் ஆகுது அந்த பெங்காலி பாட்டு ஒன்று வந்து தத்தக்கா புத்தக்கா தத்தா அது விளங்க இல்லை அது என்னென்ன விளங்குதாடாப்பா தூக்கி போட்டு கொத்து நேரம் வாயில தோட்டக்காரனை வாட்டுறா விட்டுறா அது தரத்தை கொத்துறதை பற்றி அது வந்து வீடு வாசலே இல்லையோடா காலையில் வர்றது இருக்கிறது யாராவது வந்து மாட்டினா அவனை பிடிச்சா அணைச்சி பூதாரி காசை கிசவுன்றது காலுக்கு அரேஞ்ச் பண்ணுறது பக்கமா இல்லையோ அது விளங்கல விளையாட்டா சார் பார்லிமெண்ட்ல அமர்வில் இருந்துட்டு வாரீங்க போல லைட்டு போட்டு கொண்டு வந்தா போலீஸ் பிடிச்சிட்டு பார்லிமெண்ட் அமர்வில் இருந்து வாரீங்க போல சார் சாருக்கு வீடு வாசல் கிடக்கு என்ன அதுக்கு நிச்சா முந்தின அவன் விசாரணை பெரிய கேட்க கோவம் நான் ஓடிதான் எங்கே வந்தோம் அந்த ரஜிகாசு பண்ணி அவன்டே ரஜிகாசு அதுக்கு அப்புறம் ஒரு காய இதுக்கு பண்ணி நான் காய அவன் கொடுக்கல அவன் என்ன கண்டா ஒழிப்பான நான் நீ அமைச்சு கொண்டு மாட்டே இல்லை அவன் ரஜிகாசு யாரும் இல்லை ரஜிகாசு ஆடு அடிச்சு ஆட்டு காசும் கொடுத்தாச்சு இப்போலாம் நாளா அது 2 மாதத்துமே இல்லைடா என்ன அவன் இன்னொரு இடத்துல போயிருப்பான் அப்படிங்க ஒரு பக்கம் ஒரு உடுப்பு போட்டுனாலும் பக்கம் இல்லை உங்களுக்கு ஆட்டையும் காசுகளை வண்டி கூத்தாடி போட்டு இப்படி ஒழிச்சு திருறதுக்கு இல்லை நான் கேட்குறேன் ஏதோ வட்டி கொடுக்குறாங்க மேலே வந்து இல்லீகல் பிஸ்னஸ்கள் பூதாரிக்கு வந்துட்டு பார்க்குறோம் பொட்டெல்லாம் கடத்துற நினைக்கப்படுறான் கடற்கரையில் வந்து அலுப்பா இருக்கிறா வேலையில் மட்டும் மாட்டு விட்டு இல்லாட்டி வேலையை போறீங்களா நீங்கள் எல்லாம் கேட்குறேன் மாட்டு விட்டு அது தானே போறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷமா வேலை ஒன்று மாட்டுதில்லை நல்ல தொழிலாக இருந்தா சொல்லு நல்ல தொழிலாக இருந்தா சொல்லு நல்ல உழைப்பு என்ன தெரியுமா அந்த இடைத்தரகர் வேலையர் நடுவுக்கு இருந்து அங்கே இங்கே மாற்றி விட்டு போட்டு சும்மா இருந்து காசை வண்டி போட்டு போயிட்டே இருக்கும் ஐயோ ஒரு வீடு பார்த்து கொடுத்தாண்டா ஒரு வாடகை காசு உனக்கு கமிஷன் காசு தெரியுதானே இப்போ மாமா வேலை செய்யலாம்டா அதுவும் அப்படித்தான் அதான் நீ சொல்றது சொல்லாங்க எல்லாம் நல்ல வேலை இல்லை கொத்தனார் தொடங்கிட்டேன் இவர் ஐயோ இந்த டிக்டாக் பக்கம் போயிடலாம் கிட்ட இந்த பைத்தியங்கள் கொஞ்சம் மிஞ்சி இருந்தோம்னா அது பாட்டுண்டா அது அர்த்தம் தெரியாமல் அதுக்கு டிக்டாக் செய்யறது எங்கடையாது விசர்கள் அர்த்தம் தெரியாத பாட்டுனா ஹிட் ஆகுது அந்த பெங்காலி பாட்டு ஒன்று வந்து தத்தக்கா புத்தக்கா தத்தா அது விளங்க இல்லை அது என்னென்ன விளங்குதாடாப்பா தூக்கி போட்டு கொத்து நேரம் வாயில தோட்டக்காரனை வாட்டுறா விட்டுறா அது தரத்தை கொத்துறதை பற்றி அது வந்து நீ அப்படி பொசிட்டிவா வேறுங்கடா எல்லாம் வெத்திலாக வச்சுருக்கீங்க சிவத்தாண்ட காசு கொடுத்துருங்க ஏண்டியா நான் அங்கே பக்கம் போக மாட்டேன் போகவே மாட்டேன் ஐயோ தான் நிற்கிறான் ஆக்களும் இல்லை பணங்களுக்கு வியாபாரம் ஆளுக்கும் வேண்டாம் பாய் நம்ம வைக்கிறேன் சத்தியம் முடியும் இல்லை வேண்டாண்டா சும்மா இருக்கணும் எனக்கு வேண்டு என்ன இவ்வளோ அளவு இருக்கு அவற்றை கிடைக்கினாங்க காவல் குளிக்கிறாரு அவற்றை கடை காவல் கதையை விட்டு தர மாட்டான் சும்மா மாட்டான் விசர்ம விடிய காலம் கைவியலையா வரமாதிரி நினைப்பான் சும்மாண்டேன்னு நான் சொல்கிறேன் நாங்கள் ஐத நாளை தர்றோம் நேரம் தர்றோம் அவன் தர்றேன்னு சொல்லி போட்டு வா 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 உருண்டெடுப்பா போய் விட்டில அவன் உன விட்டா பிரச்சனை இதான் செய்யணும்டா சும்மா இருக்கிறதுக்கு நான் பிரியோசனம் வேலை செய்யணும்பா சரி அவன் பிறகு உதவியில் கையில் கேட்பேன் வேடி நீ நான் கேட்குறேன் அவன் அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி பண்ணி சிவத்தாண்ட போவேன் நீ புதுசா அவனுக்கு கதை ஜகதையை பண்ணி போட்டு கூட பேருந்து எனக்கு திட்டு வேண்டாதான் பக்கரசம் இல்லையா உனக்கு இருக்கு அவனுக்கு இருக்கும் நான் பெறையில் போ நீ வேணும் ஏதாவது யாரோட உரண்டு எழுத்துக்கு சுரேஷ வாழை இல்லை இது மற்ற கடல அடுத்த ஊரத்துண்ட கடல உனக்கு கதையை கொடுக்காது அங்கால திரும்பி கண்டு திருப்புறான் அங்கே கிட்ட மாட்டான் நைஸா திருப்பி விடுறான் பாத்தியே இல்லை நீங்கள் விட்டா வந்தால் 5 தாப்பத்தா அவற்ற காசு கேட்குறோம் நாங்கள்
இல்லை அவட்ட காசு கேட்குறோம் நாங்கள் இதான வரணும்னா அப்படி தான் எங்கள் டைம் பண்ணுறான் குடுக்குறா நீ கிளிக்கிறேன் ம் சரி வா 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 நீ போகிறான் பின்னால் வார் நான் நீ தான் கேட்போம் மேனாத்து போவன் பார் நான் கத்துவாங்க நீ நைஸாக கதையை கொடுப்பார் சிவம் இந்த கடல் உரமா இருக்கு போடா கணக்கு அட சிவா கொஞ்சம் வந்தவனோடா அவன் கடைகளுக்கு வந்த கையில் அங்கே ஊண்டி நிற்காத அப்படி டேய் சுரேஷ் வந்தவனே காசு தரவங்கடா உன்னோட கொண்டு கொடுக்கணும் நான் நாளை காணையில் இன்னும் நான் கொடுத்துருவான் அவனோட கொண்டு ஆரண்டு லட்சம் நீ பாடியை அப்படி சொல்லு முதல்ல காசு கொண்டாரன் உன்னோட கொண்டு சிவத்தில் கொடுக்குற மீண்டும் கொண்டு எத்தனை நாள் ஆச்சு சொல்லாம சிவம் என்ன என்ன சித்த விடுதலோட இதில் அங்கே குப்பையை வாசல்ல வைக்கிறதுக்கு அங்கால போட வெறவன் போறோம்னா அதுக்கானே போறான் குப்பை அங்கால போட குப்பையை கொண்டு வாசலில் வச்சு கடைக்குள்ள அதை விடு குப்பையை கொண்டு குப்பையை கட்டி என்னன்னு சொல்லி சொன்னா என்ன போற என்ன ஒரு 3000 கிழங்கு வேணும் சிவம் அதுக்கு வெளிநாட்டுக்காரருக்கு ஒடியல் போட்டு கொண்டு போகிறாங்க போல அது 3000 கிழங்கு தேவை தேவை கலவுறது கொஞ்சம் தண்ணி தான் இது கிடக்கிற கடை துணியால் தெரிஞ்சு இப்படியே கிழங்க வச்சு வைக்கிறது இப்போ கிழங்கு காசத்தா என்ன போடா கூட 3000 கிழங்கு நாங்கள் வேண்டு பண்ணிக்கிறோம் விசாரணை கேட்கலாம் சும்மா என்ன குளம்பரம் இஞ்சவா என்னது குளம்பரம் ஏய் 3000 கிழங்கு உண்டு நாங்கள் எங்களுக்கு வேண்டலாம் தான் வெளிநாட்டுக்காரட்ட அவங்கள்ட்ட காசு வேண்டலாம் இல்லைன்னா சொல்லல இது சீவிரத்தை கத்தியோட தாடாப்பா இப்போ வந்த கதையை சொல்லு 3000 கிழங்கு தான் வசிப்போம் இப்போ இது சாம்பிளுக்கு கொண்டு போகிறோம் ஒரு கட்டு சரியோ ஒரு கட்டை விழாது சாம்பிளுக்கு எல்லாம் இல்லை ஒரு கட்டு 100 ரூபா சரியோ ஒரு கட்டில் போகிற எத்தனை கிழங்கு கிடக்கணும் வாங்க 7 கிழங்கு 100 ரூபா 7 கிழங்கு 100 ரூபா நீங்க அடுத்த ரெண்டு பேர் எங்கே தவத்துட்ட ஒன்று பேசாம இந்த எவ்வளோ இது 100 ரூபா என்ன ஒரு கிழங்கு 100 ரூபா உனக்கு ஒரு கிழங்கு இல்லை ஒரு கட்டில் எடுத்து என்ன நனிதையா இருக்கு 3000 கிழங்கு தேவை சிவம் நான் சொல்றது கேள் இப்போ ஒரு கட்டு நாங்கள் சாம்பிளை கொண்டு கொடுக்க போகிறோம் உன்னை 3000 கிழங்கு வியாபாரம் செய்ய போகிறோம் எங்களுக்கு வந்து யாரு கிழங்கு இந்த ஜெர்மனிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 ஆள் கண்ணாடி போட்டு கொண்டு திரிவாங்க அவன் அன்றைக்கு இவனை வீட்டுக்கு அலுவலுக்கு போக ஆள் மறைச்சிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுக்கலாம் எடுக்கிற அளவு பிறகு இதான் நாங்கள் சாம்பிளை கொடுக்குறதோ சரி நாங்கள் எங்களை நாங்கள் கட்ட இருக்குது அங்கே ஒரு ஊத்த கிழங்கு கொண்டு கட்ட எடுக்குது நல்ல கிழங்கு மட்டும் தாட்ட நீ மட்டும் கிழங்கு எந்த இடம்டா கிழங்கு வடராஜன் சொல்லுவாங்க இது மாதகல்னு சொல்லிலாட்டி மங்கு மங்கலாம் முடியாது என்ன மங்கு மங்கலாம் வந்து கிழங்க வச்சு என்ன கோயிலான வில்லேஜ் சொல்ல பாமர் 3000 கிழங்கு வில்லேஜ் வெளிநாட்டுக்காரர்கள் இல்லை சொல்றீங்க நல்ல மாக்கிழங்கு அதில் கணக்கு போயிடுது நாங்கள் ஒடியல் நாங்கள் வைக்கணும் 10 கிலோ கிழங்கு 10 ரூபான்னு சொல்லு நல்ல மாக்கிழங்கு மேலே மாக்கிழங்கு ஆனால் சும்மா நல்லது நான் கூடான்னு சொல்லல தரமான கிழங்கு தான் சரி நல்லதான் கிழங்கு சும்மா லேசப்பட்ட கிழங்கு என்ன அடே நீங்க இங்க அவன் 8 ரூபா சொல்லி வந்திருக்கான் நீங்க இங்க 10 ரூபாய் விடாங்க அவன் 15 ரூபாய் சொல்ல போறீங்க எங்கட பிசினஸ்க்கு நீங்க சொல்லறாங்க உங்களோட வராங்க நான் அதான் சொல்றேன் சொல்லுங்க என்ன பிரச்சனைடா அதுல பக்கத்துல கேக்கும்டா கேட்டப்ப நாங்க 15 ரூபாய் விக்கறாங்கடா வடியில நான் உங்களுக்கு தான் 10 ரூபாய் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து பீடியில முளைக்கிற கிழங்கு வேற அது ஏத்துனா கிழங்கு முளைக்க போற 5 ரூபாய் கிழங்கு இப்ப சாப்பிட்டீங்களோ அவனும் பாந்தாடா இல்ல பாரு சரி நீ குழம்பு பாசி அப்படியே நீ 10 நீ கிழங்கு நான் விக்கணும் சரியோ 10 எல்லாத்தையும் தட்டி கொடுத்து போட்டு போயிட்டா ஓகே 10 ரூபாய் படி 3000க்கு எத்தனை வருது கணக்கு 100 என்ன 1 ரூபாய் எவ்வளோ 3 லட்சம் ரூபா கிட்ட வருது சத்தம் போட சேர்த்துக்கு ஒரு 3 லட்சம் வருமா சும்மா ரொம்ப நேரம் வரும் போல என்ன சீயா ரொம்ப நேரம் வரும் அப்போ நீங்கள் வேறு இடத்த பார்த்து வேணுங்க அந்த விலைக்கு என்ன கணக்கு தெரியாம அதில் கடை வச்சுக்கிறேன்னு கதையை விட்டு அவைக்கடா ஒரு கூல் தண்ணி ஒன்று சொல்கிறேன் நான் சொல்லி விடுவேன் எங்கே நிற்கிற மக்கள் இல்லை கூல் தண்ணி ஒன்று தான் சொல்கிறேன் எடுத்துட்டு வா பாட்டியே காட்ட மாட்டேன் நல்ல பிசினஸ் இல்லை பாட்டியே காட்டினா பிழைச்சி விட்டு எங்கே நிற்கிற கூல் தண்ணி எடுத்துட்டு வா அந்த ஹோட்டலில் நிற்கிறேன் கூல் தண்ணி எடுத்துட்டு வாடா இப்போ காசு என்ன மாதிரி என்ன சனிங்க கூல் தண்ணி எடுத்து காசு வாடன்னு சார் அப்போ கடையில் வியாபாரம் கிழங்கு இப்போ கூல் தண்ணியை கொண்டு யாரை கொடுக்க போறீங்க இது ஒரு கிழங்கு இதே மனுஷன் தின்வானா அந்த கிழங்கு கூல் தண்ணி எடுத்து நான் சொல்கிறேன் சிவம் கூல் தண்ணி எடுத்துட்டு வா ஜாகிரதை செய்யணும் போடா முழு வாதம் நிற்கிறேன் மூஞ்சிய நீங்கள் ஏற்கனவே உங்களோட கடன் காய்ச்சி நிறைய நிற்குது சரியோ பிறகு நீங்கள் எல்லாத்தையும் சாம்பிளுக்கு கொண்டு போனா என்ன எவ்வளோ காசு வேணும் சொல்லுவா இப்போ தான் கொஞ்சம் குழப்பம் ப்ரோ வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஏற்கனவே இருந்த காசை தங்க சிவா இஞ்சி வேறு பாடி மூஞ்சல் அடிச்சு வரும் காசு காசு இல்லாமல் நிற்கல நாங்கள் சரியோ எவ்வளோ வச்சுக்கிறேன்
ஐயாண்ணா தாடா ஐயாண்ணா ஐயா இதை கொண்டே கொடுத்து காசு வேண்டாம் நீ மொக்க மேய்க்க நீ பிசினஸ் புதுசு அது சரியாடா நீங்க கொடுத்து காசை என்னடா ஒண்ணு தெரியாக்கா ஒரு ஊரை வேணா நம்ம வாங்கிக்கலாம் என்ன வியாபாரி ஊரை வேணா நீங்கள் ஊர்ல இருக்கு நடக்கிற மாதிரி நடந்து கொள்றீங்க சாமான் அப்படியே போறீங்க அந்த காசை யார்கிட்ட பண்றேன்னு ஏன் கிடையாது உனக்கு ஒரு டீல் ஒன்று வந்திருக்கு அது அந்த மாதிரி கணக்கு பிளான் பண்ணுறது பெருத்துறை எல்லாம் பெருத்துறை எல்லாம் இருக்கா எல்லாம் கிடக்கு சரி பெருத்துறை அதெல்லாம் முடி பெருத்துறை அதுலயும் பாரு பெருத்துறை இப்ப என்ன கிழங்கு விட்டுட்டு பெருத்துறை யாரு கேட்ட விட கேட்டு சொல்றது சொல்றேன் பெருத்துறை விட இப்ப பேக்கெட் 100 ரூபா பேக்கெட் ஆச்சு அது பேக்கெட்டா இருக்கா அப்ப என்ன அது பண்றது கணக்கு பெரிய கடையாடாங்க இதெல்லாம் எழுப்பா எல்லாம் கேட்டு வெள்ள போய் எடுக்கலாம் அவன் பெரிய கடை நண்பன் வேண்டிய கொடுத்துருவாங்க டீல கொடுத்துருவோம் நம்பர் கொடுத்துருவோம் நம்பர் இருக்கா நம்பர் இருக்கா ஏய் நீ நான் காய்ச்சி போட்டு போறேன் அவன் தான் போறேன் அடே இங்க வா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கடனை விட்டு இப்படித்தான் கடை கடை தண்ணியை பயன்பட கொடுத்துட்டேன் தண்ணி கடை சொல்லிவிட்டேன் 60 தண்ணி அறியும் தண்ணி ஆடா 60 எடுத்துனாடா தண்ணி எல்லாம் இல்லை என்ன ஒரு தண்ணி ஆடா தண்ணியா மெசேஜ் இல்லாம உங்கள்கிட்ட உருட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே தண்ணி எடுத்துனாமே தண்ணி சரி கிழங்கு காசு வேணா தண்ணி இப்போ தண்ணி போது காசு போடுவான் தண்ணி எடுத்துனா போடா இப்போ காசு சரியா இல்லை என்ன கிழங்கு ஆட்டையை போட்டியல சே இந்த எண்ணி பேர் இந்த கிழங்கு ஆட்டையை போட எத்தனை நாள் தண்ணியை கொண்டு வானே தண்ணி எடுத்துவாமே நடவு ஆட்டையை போட்டு ஹான் நடவு எனக்கு வியாபாரம் பண்ணான் சரியா அது அவன் நவமணி அவங்க போய் போகலாம் நம்ம சிவத்தோட குழம்பா சிவத்தோட இங்க வா சரியோ நான் சொல்லுவது தண்ணிதான் அவை கொண்டு கொடுத்துட்டு கிழங்கு நல்ல கிழங்குடா இதை கொண்டு சாம்பிளை காட்டுவோம்டா ஓமன் காசு வேண்டிய பண்ணிக்கலாம் ஓமன் சொல்லாடி தண்ணி போத்தோட போடுவீங்களோ விஜயக்கா இருக்கிறேன் நாங்கள் போற விளையாட்டு நாங்கள் வந்தீங்க நாங்கள் விளையாட்டு வந்தீங்க இப்போ இன்றைக்கு நேற்று உங்கள்கிட்ட நீங்க கடையில் சாமான் பண்றீங்க ஏதோ இதுக்கு வந்து பழகிட்டு கண்ணி நான் கண்ணு காணாம விட நீங்கள் நடுக வந்து இங்க தண்ணி தெரியல சரியோ வேணும் வேண்டாம் அவங்கள வேற சொல்லு அதில் எங்கள் பக்கத்து கடையில் பண்ணி கூட கொடு தண்ணி தண்ணி சாம்பிளுக்கு கேட்குறீங்க எல்லா கடையிலையும் ஒரே தண்ணி தான் தண்ணி எடுத்துட்டாங்க கஞ்சல் இது போட்டு போகலாம் நீங்கள் கிழங்கு குழங்கு அங்கே உள்ளுக்கு போட அதுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விளையாட்டு படுத்துறாங்க போன சொல்லி அடே ஏதோ குப்பை இதில் வச்சு வேண்டாம் கையில் வச்சு தாங்களா போ அதுக்கு போட்டா கூட வேக போட்டா உறைஞ்சி போவேன் போட்டா போடு கையில வச்சாங்க வந்த உடனே டீசன்ட் இது என்ன விலை இது என்ன விலை 100 ரூபா எவ்வளோ 100 ரூபா சாவம் இது என்ன விலை பெருசாக கட்ட வேணும் நல்லா நீ அது சி குடிச்சு பார்த்து கூட இருக்கா நானே டேய் டேய் சாம்பிள் தண்ணி சிவம் போடுவாங்க சாம்பிள் அவங்களுக்கு இங்க வா யாருக்கு சாம்பிள் கேட்டு நீ பிசினஸ் புதுசா நாங்க எங்கட நம்பினா நாங்க சாப்பிட்டு பார்த்தா நாங்க குடிச்சு பார்த்தா நாங்க கொடுப்போம் இல்ல என்ன அப்படி இல்ல நீ நிக்கிற மாதிரி இல்ல அட பெரிய மினிஸ்டர் நேரா வந்திருக்காங்க சின்ன பிள்ளை நீங்க என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து நிக்கிற மாதிரி ஒரு புள்ளி வந்து பாத்து இது அத காட்டா அந்த வாட்ஸ்அப்ல போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் குடிச்சு பாருங்க ஒரு மாதிரி தான் கிடக்கு உப்பா கிடக்கு உப்பு பட்டிருக்கு மணி இந்த உருட்டு வேலையில விடாத சரியோ சொல்லி போட்டேன் கரநாளா பார்த்து கொண்டு இருக்கிறேன் பிஹெச் மணி இருக்கு பிஹெச் பார்க்கணும் எழுதுங்க சரியில்லை எவ்வளோ இருக்கு இதில் எழுதிருப்பாங்களாடா அது இங்கிலீஷ் என்ன பரவாயில்ல இங்கிலீஷ் என்ன பேக்காடி கொடுக்கலாம் இது இங்கிலீஷ் ஆங்கிறாங்க அப்போ சரி பாபா சரி நீ வா அடே காசு தர போடாங்க என்னடா 100 ரூபாய் பேரி பண்ணியா அதெல்லாம் கிளங்க கோப்பியில் எழுதி விடுச்சோம் கணக்கு கோப்பியில் இங்க வா டேய் உங்க கோப்பியில் எழுதி தானே கடையை எப்படி வாங்கற மாதிரி கட்டி வச்சிருக்க கடையை எழுதி விடு கோப்பியில் எழுதி விடுறதெல்லாம் காசு எப்போ உங்க கணக்கெல்லாம் வர போகுது வேற ஓகே வந்துட்டாங்க வீடியோ பண்ணனா வேண்டின ஆஜல எங்க நிக்குது கொஞ்சம் வாங்க வந்து வெளிநாட்டுக்காரருக்கு கிழங்கு விக்கிறாங்க இனிமேல் வெரைட்டி மிஞ்ச துளைவே நீங்க 6 மாதத்துக்கு 22 பக்கத்துல போகலாம் 6 மாதத்துக்கு இப்போ எல்லாருக்கும் சொல்லுவாங்க ஒரு வருஷம் பக்கம் போகலாம் அப்படி இல்லை நீ வேணி கொஞ்சம் கூட பண்ணிக்கலாம் இந்த தண்ணி போத்தில் அங்கே பெரிய தண்ணி போத்தில் இது எடுத்துன்னு வர 5 ரூபா அவ்வளோ ஏற்கனவே அனுபவப்பட்டவன் இல்லை நான் நல்ல கிழங்கடா இன்றைக்கு தாக்காடலாம் வேறு யாரையும் முறுக்கின மாட்டோம் இன்னும் அரைக்கு கேட்பாருங்க அரையோ நீ வந்து நானே ஓசி கூடி அதில் நீ ஓசி கூடி என்னட்ட வந்து ஓசியண்டா உண்டு அந்த ஊசி
எல்லாம் ஊசின ஒன்று இல்ல நாங்கள் நீ இப்போ அதை காசு வண்டி குடிக்கிறதுக்கு ஏன் உனக்கு சப்போர்ட் நான் தான் என்ன என்ன support சப்போர்ட் பார்த்தோன்னா ஒன் போய் சொல்ல மாட்டான்னு வச்சு வேண்டுவாங்க நீ ஏன் விளையாடி குடிக்க நீ உருட்டு நான் தான் இருக்கிற வந்து உனக்கு முட்டு கொடுக்குறாரு சரி அவன் தருவான் ஒருத்த முதல்ல நம்புவானே பிளான் பண்ண நேரத்தை போகலாம் ஒரு டைம் ஜெயிலுக்கு தான் போகணும் சனத்தை ஏமாத்தின குற்றத்துக்கு ஜெயிலுக்கு தான் போகணும் ஒன்றும் செய்யலாம் இது அப்படின்னா என்ன ஏமாத்திரம் ஒரு குற்றம் மாட்டாங்க எம்பி மேருக்கெல்லாம் என்ன பொருள் இதற்கு ஆச்சு நிற்கிறாங்க உள்ளூராட்சி தான் நிற்போமே 2 பேரும் நிற்பேன் அங்கே கூவி பண்ணிக்கிறாங்க இதை உனக்கு பொறிய விட்டு கடைசி பதிவெல்லாம் போடுறான் இப்போ போவேன் உனக்கு பொறிய விட்டேன் நான் இந்த பழங்களை சீசன் முடிஞ்சா அடுத்தது மாங்காய் மாம்பழம் சீசன் பெறப்படுறது அதான் சொல்கிறேன் சீசனே குறைவு இப்படியே இந்த காலம் போய் கொண்டிருக்கும் நான் நீ சனத்தை முன்னோறது சனத்துக்கு உதவி செய்யறேன் இல்லை உனக்கு நான் சனத்தை மாற்ற விரும்பலையப்பா மக்களுக்கு உதவி செஞ்சு ரோட்டு போட்டு கொடுத்து லைட்டு போட்டு கொடுத்து அப்படியே மானசபைக்கு போய் இப்போ ஒன்றானே என்ன ஆக்கினப்படுத்த அந்த கிழங்கு தண்ணியை எடுத்துட்டு போ வெளிநாட்டில் எந்த வந்தவன் சரியா நீ எனக்கே மண்டைய கழுவுறது வலிக்கிறானா யோசிச்சு பாரு இல்ல நீ எனக்கே மண்டைய கழுவ வலிக்கிறானா அப்படி ஆனாலும் யோசிச்சு பாரு நீ அந்த சேர்ந்து இருந்தால டக்குன்னு விடாங்க ஒவ்வொரு மூவையும் பிடிக்கிறேன் என்ன நித்திர நான் பழக போகிறேன் உண்டான முடிஞ்சு தானே அந்த கோட்டையில் படத்துல மத்தியானம் சோத்துக்கு வீட்டை போகணும்பி பின்னேரமே குடிக்க திரும்பி எழும்பி வா என்ன சொல்லி ஆயுதாண்டா சரியா அமைஞ்சா சொல்லு என்ன என்ன இதே கொண்டு குடி தண்ணி வச்சு எனக்கு ஏன் கொண்டு போ தேங்க்ஸ் மேடம் பாரு இந்த தண்டலுக்கு என்னட்ட குட்டாங்கு வராது எங்கேயாவது பக்கம் போ அப்படியே 5 மணிக்கு மூதேசி 5 மணிக்கு வரேன் 5 மணிக்கு வரேன் 5 மணிக்கு நான் அங்கே நீ பெண்ணே இருக்காது